ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, இந்த சீரடி சாயப்பா இப்போது உனக்கு உத்தரவிடுறேன் கேளு. நீ எதிர்பார்த்த நல்ல விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்கணும்னா நான் சொல்கிறதையெல்லாம் அப்படியே செய்ய பழகு. பிரச்சனையாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது, கவலையாக இருக்குன்னு வாழ்க்கையில் எப்போதும் எதையாவது யோசித்து வருத்தப்பட்டுக்கிட்டே வாழ வேண்டாம். பிரச்சனைகளே இல்லாத வாழ்க்கை இங்கு யாருக்கும் கொடுக்கப்படலைங்கிறத புரிஞ்சுக்கோ. எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் அவங்களுக்கும் சில கஷ்டம் இருக்குது, சில பிரச்சனைகளும் மன வருத்தங்களும் இருக்க தான் செய்யுது. அதனால் எல்லாமே சரியாயிரும், வாழ்க்கையில் சந்தோஷம் வந்து சேரும்னு நம்பிக்கையோட உன் வாழ்க்கையை வாழ தயாராகு. எந்தெந்த விஷயத்தில் நீ ஏமாற்றம் அடைந்தாயோ அத்தனை விஷயங்களையும் சரி செஞ்சு உனக்கான ஏற்றத்தை கொடுக்க இந்த சாயப்பா காத்துக்கிட்டு இருக்கேன். உணர்ச்சி வசப்பட்டு நீ அவசரப்பட்டு தவறான விஷயங்களில் தப்பாக முடிவு எடுத்துடாதே. எந்த விஷயமா இருந்தாலும் நல்லா யோசித்து நிதானமாக கவனமாக செய்ய பழகு. நான் உன் கூட இருக்கும்போது சில நேரங்களில் நீ மனபாரம் தாங்காமல் கஷ்டப்படுவதை என்னால் தாங்கிக்க முடியலை. எல்லா சூழ்நிலைகளிலும் இந்த சாயப்பா நான் உன் கூடவே இருந்து உன்னை காப்பாற்றுவேன்னு சொன்னதை நீ மறந்துட்டியா என்ன? உனக்கான நல்லதையெல்லாம் நான் நிச்சயமாக நடத்தி கொடுப்பேன்னு சொல்வது உனக்கு நம்புவதற்கு கடினமாக இருக்குதா? இதுவரைக்கும் தான் எதுவுமே நல்லது நடக்கலையே சாயப்பா, நீங்களும் தினமும் தான் சொல்கிறீங்க, ஆனால் என் வாழ்க்கை மாற மாட்டேங்குதுன்னு தானே நீ வருத்தப்படுற. இதோ உன் மன வருத்தத்தை போக்கி உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்க நான் வந்துட்டேன். எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்கவும் உன்னை மகிழ்ச்சியாக வாழ வைக்கவும் நான் இருக்கும்போது நீ எதுக்கும் வருத்தப்படாத. கூடிய சீக்கிரம் உன் நேர்மறையான நல்ல எண்ணங்களுக்கு ஏற்றார் போல உனக்கான மகிழ்ச்சியை கொடுத்து உன் வாழ்க்கையில் நான் வெற்றியை உண்டாக்குறேன். நீ ஒய்யாரமாக அதையும் இதையும் தலையில் தூக்கி சுமந்துக்கிட்டு வருத்தப்படாமல் உடம்புக்கு கொஞ்சம் ஓய்வு கொடுத்துக்கிட்டு உற்சாகமாக உழைக்க தயாராகு. உன்னை சுற்றி இருக்கிற பல பிரச்சனைகளை நீயாகவே தான் உட்காந்து யோசித்து இழுத்து போட்டு கவலைப்படுறியே தவிர உண்மையிலேயே அந்த அளவுக்கு பெரிய பிரச்சனைன்னு உன் வாழ்க்கையில் எதுவுமே இல்லை. நீயாகவே அதையும் இதையும் கற்பனை செஞ்சு இது நடந்துருமோ அப்படி ஆயிடுமோன்னு பதட்டம் கொள்வதை முதல்ல நிறுத்து. என்னை மீறி உன் வாழ்க்கையில் எதுவும் தப்பாக நடக்க இந்த சாயப்பா விட்டுட மாட்டேன். உனக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் உயர்வும் வேலையில் வருமானத்தில் உயர்வும் உண்டாகும்படி நான் செய்ய போகிறேன். கணவன் மனைவிகளுக்குள்ள புரிதல் அதிகமாகும். ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரித்து போக கற்றுங்க. சுப செய்திகள் உன்னை தேடி வந்து சேரும்படியும் உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடந்து நீ மகிழ்ச்சியாக வாழும்படியும் இந்த சாயப்பா செய்வேன் என் செல்லமே. நீ பக்தியோடு எந்த நிமிஷம் எப்போ என்ன நினச்சாலும் நான் உனக்காக ஓடி வந்து உன் துன்பத்தை போக்குவேன். என்னை மனசில் நினச்சிக்கிட்டு நீ செய்கிற எல்லா காரியங்களிலும் கண்டிப்பாக நான் வெற்றியை உண்டாக்குவேன். உனக்கு நல்ல பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய நேரம் வந்துருச்சு. நீ என்கிட்ட சொன்னதையெல்லாம் உனக்கு சிறப்பாக நான் செஞ்சு தரப்போகிறேன். உன் வாழ்க்கையில் உனக்கு துணையாக நான் இருந்து வெற்றியை உருவாக்கி தருவேன். எந்த அளவுக்கு தீவிரமாக ஒவ்வொரு வேலைகளையும் நீ கவனமாக செய்கிற போராடுகிறாயோ அந்த விஷயத்தில் எல்லாம் நான் உனக்கு வெற்றிகளை கொடுக்குறேன். உன் வாழ்க்கையில் நீ செய்யும் முயற்சிகள் எல்லாவற்றையும் உனக்கு நன்மையாக மாற்றி தர நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்படாத. ஏதாவது ஒரு தோல்வியோ கஷ்டமோ உன்னை விடாமல் துரத்துதுன்னா உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய வெற்றியும் சந்தோஷமும் வந்து சேரப்போகுதுன்னு தான் அர்த்தம். கஷ்டங்களும் பிரச்சனைகளும் உன்னை பின்னால் தள்ளிக்கிட்டு போய் அடுத்து வேகமாக உன்னை முன்னோக்கி தள்ளி உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுத்துருங்கிறத புரிஞ்சுக்கோ. நல்லதையே நினைக்கிற உனக்கு எல்லாமே கண்டிப்பாக நல்லபடியாக நடந்தே தீரும். நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கையை இந்த சாயப்பா ஒருபோதும் பொய்யாக்க மாட்டேன். நீ நினச்சதையெல்லாம் நீ நினைக்கிறது போலவே உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன். தேவையில்லாமல் நீ கண்ட கனவு நனவாயிருமோன்னு பயந்துக்கிட்டே உட்காந்துருக்காத. உன் வாழ்க்கையை அதையும் இதையும் தவிர்த்து விட்டு நீ நிம்மதியாக வாழ தயாராகு. உன் மனசில் இருக்க அத்தனை ஆசைகளையும் நிறைவேற்றி உனக்கான மகிழ்ச்சியை கொடுத்து உன்னை இன்பமயமாய் வாழ வைக்க இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டாம் என் செல்லமே. எவ்வளவு கஷ்டங்கள் வந்து போனாலும் நீ நிரந்தர நிம்மதியாய் வாழும்படி இந்த சாயப்பா நான் செய்கிறேன். உன்னால் முடியாதுன்னு யார் சொன்னாலும் உன் மனசே சொன்னாலும் கூட என் சாயப்பா என் கூட இருக்காரு, என்னால் எல்லாமே முடியுன்ற அந்த நம்பிக்கையோட உன் வாழ்க்கையை வாழ தயாராகு. உன் மனசில் உள்ளதையெல்லாம் நான் நல்லபடியாக வெற்றிகரமாக உனக்கு முடிச்சு கொடுப்பேன்.
பிரச்சனைகளோட போராடிக்கிட்டும் கஷ்டப்பட்டு வாழ்ந்துக்கிட்டுமே இருந்தால் வாழ்க்கையில் முன்னேற்றம் வரப்போகிறதில்ல. பிரச்சனைகளை போராடுவதை நிறுத்திட்டு கொஞ்சம் வாழ்க்கையை அதன் போக்கிலேயே விட்டுப்பிடி. எல்லாத்தையும் இழுத்து பிடிச்சி தீக்கணும்னு முயற்சி செஞ்சீனா பிரச்சனைகள் பெருசாகிக்கிட்டே தான் போகும். சில பிரச்சனைகளையும் சண்டைகளையும் மனஸ்தாபங்களையும் மன வருத்தங்களையும் கொஞ்சம் அமைதியாக பொறுமையாக விட்டாலே அது தானாகவே சரியாயிடும். கூடிய சீக்கிரம் உனக்கான நல்லதையெல்லாம் இந்த சாயப்பா நடத்தி கொடுத்து நீ எதிர்பார்த்த நல்ல செய்தியையும் கூட உன் செவிகுளிர உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கிறேன். உன் மனசில் இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்களை அகற்றி உனக்கான நேர்மறை சிந்தனைகளை கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். தோல்விக்கு பிறகு நல்லா யோசித்து மாற்றங்களை செய்து அதற்கேற்றாற் போல உன் வாழ்க்கையை வாழ தயாராகு. எதை எப்படி செய்யணுன்ற புரிதலோடு நீ செய்யும் செயல்களில் எல்லாம் கண்டிப்பாக உனக்கு வெற்றி தான் கிடைக்கும் என் செல்லமே. நீ செய்கிற காரியம் தப்பாக போகும்போது, நீ எடுத்து வைக்கிற அடியெல்லாம் தடையாய் உருவாகும்போது, தடங்களாக உருவாகும்போது, கரடு முரடாய் கல்லும் முள்ளுமாய் நீ போகும் பாதைகள் காலை குத்தும் போது, கையில் காசு இல்லாமல் கடன் பிரச்சனையும் கஷ்டமும் அதிகமாகும் போது, மனக்கவலைகள் உனக்கு அழுத்தத்தையும் பாரத்தையும் கொடுக்கும்போது கொஞ்சம் ஓய்வெடுத்துக்கிறதுல தப்பே இல்லை. எல்லா பாரத்தையும் கஷ்டத்தையும் இந்த சாயப்பா மேலே போட்டுட்டு நீ அமைதியாக உட்கார்றது உனக்கு நல்லது. ஒருபோதும் என்ன நடந்தாலும் மனம் தளராதே, எதுக்காகவும் வருத்தப்படாதே. நேர்மையாக வாழ்கிறவங்களுக்கு சோதனைகள் வந்தாலும் அதை தாண்டி உன்னை சாதிக்க வைக்கிறதுக்கு இந்த சாயப்பா காத்துக்கிட்டு இருக்கேன். நீ எப்போதும் நீயாக இரு. யார் உன் மனசை காயப்படுத்தினாலும் உன் இதயத்துக்குள் துளையை போட்டாலும் கூட அதை சரி செய்ய இந்த சாயப்பா இருக்கேன்ற நம்பிக்கையோடு இரு. எல்லாத்தையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுத்து உன் வாழ்க்கையை அழகாக்கி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது இனிமேல் என்னுடைய பொறுப்பு. யார் மேலே அன்பை காட்டுவதாக இருந்தாலும், யார் மீது பாசம் காட்டுவதாக இருந்தாலும், யாரை வெறுப்பதாகவே இருந்தாலும் கூட அது ஒரு அளவோடு இருக்கும்படி பார்த்துக்கோ. யாரை நீ நல்லவங்க அன்பானவங்க நினச்சியோ அவங்க உண்மையிலேயே அப்படிதானான்றத நீ கவனித்து கூர்ந்து பார்த்து அப்புறமா நம்பிக்கை வையேன்னு செல்லமே. அடுத்தவங்க உன்னை பற்றி குறை சொல்கிறாங்கன்னா அது வேணும்னு சொல்கிறாங்களா, அல்லது உன் மேலே இருக்க அக்கறையில் உரிமையில் உனக்கு நல்லதை சொல்கிறாங்களான்றத நீ தான் யோசித்து புரிஞ்சு நடந்துக்கணும். எது உன்னை கஷ்டப்படுத்தினாலும், யார் உன்னை கஷ்டப்படுத்தினாலும் அதை ஏற்றுக்கிட்டு கடந்து போக தயாராகு. உன் கோரிக்கைகளையும் பிரார்த்தனைகளையும் இந்த சாயப்பா ஒருபோதும் நிராகரிக்க மாட்டேன். உன் மனசில் இருக்க தேவையற்ற சஞ்சலத்தை தூக்கி போடு. உன் கனவுகளை நனவாக்கி உனக்கு வழித்துணையாக இந்த சாயப்பா நான் இருக்க போகிறேன். நெருங்கியவர்கள் நமக்கு நல்லது நடப்பாங்க நம்ம சொந்தக்காரவங்க நினச்சி எல்லாத்தையும் எல்லார்கிட்டையும் சொல்லிக்கிட்டே இருக்காத. சில பேர்கிட்ட வெறும் காதுகள் மட்டும்தான் இருக்கும். சில பேர்கிட்ட மட்டும்தான் நீ சொல்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கு நல்ல மனசு இருக்கும். எல்லாரும் உன் கவலையை கேட்பாங்களே தவிர, கஷ்டங்களை காது கொடுத்து கேட்பாங்களே தவிர, ஒருத்தரும் ஆறுதல் சொல்லக்கூடிய மனசு கொண்டவர்களாக இருக்க மாட்டாங்க. யார்கிட்ட சொன்னால் உன் மனசுக்கு ஆறுதலாக இருக்குமோ, யார்கிட்ட சொன்னால் அவங்க உனக்கான தைரியத்தை கொடுப்பாங்களோ அவங்கக்கிட்ட மட்டும் போய் சொல்லு. சும்மா எல்லாத்தையும் எல்லார்கிட்டையும் சொல்லி உன்னை நீயே பலவீனப்படுத்தி கொள்ள வேண்டாம். வாழ்க்கையில் தினசரி நடக்கிற பிரச்சனைகளை சமாளிக்க முடியாமல் அதிலிருந்து வெளிவர வழிகாட்டு சாயப்பான்னு என்னை நோக்கி வந்த உனக்கு எல்லாமுமாக நான் இருந்து ஒரு நல்ல வழியை நிச்சயமாக காட்ட போகிறேன். எல்லா கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் கடந்து நீ வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு. என் அருளால் உன் வாழ்க்கையில் வெற்றி வந்து சேரப்போகுது. யார் என்ன சொன்னாலும் எப்படி நடந்துக்கிட்டாலும் என் சொற்படி நடந்து கொண்டிருக்கும் வரை நீ எதுக்கும் கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா உன்னை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய கடமை, என்னுடைய பொறுப்பு. நான் சொல்கிறத கேட்டு நடக்கக்கூடிய உன்னை காக்கும் பொறுப்பிலிருந்து நான் ஒரு நொடி கூட தவற மாட்டேன்னு செல்லமே. ஒரு தந்தையாக நான் இருந்து என் அன்பு பிள்ளையான உன்னை நல்லபடியாக வழிநடத்தி ஜெயிக்க வைக்கிறதுக்காக தான் சில நேரங்களில் கொஞ்சம் கடுமையாக நடந்துக்கிறேன், உனக்கு கஷ்டத்தை கொடுக்குறேன். இருந்தாலும் நீ தடுமாறுனா உன்னை தாங்கி பிடிக்கக்கூடிய முதல் கைகள் என்னுடைய கைகளாக தான் இருக்கும். உன்னை காக்கும் பொறுப்பிலிருந்து, உன்னை காத்து வழிநடத்தி ஜெயிக்க வைக்கிற பொறுப்பிலிருந்து ஒரு பொறுப்பான தந்தையாக இந்த சாயப்பா ஒருபோதும் தவற மாட்டேன். உனக்கு எல்லாமுமாக நானே இருந்து உன்னை நிச்சயம் நல்லபடியாக வாழ வைக்கிறேன். உன் இலக்கை நீ அடைவதற்கும் வெற்றியை பெறுவதற்கும் எத்தனை தடைகள் வந்தாலும் அத்தனையும் தகர்த்தெறிந்து நான் உனக்கு துணையாக இருந்து உன்னை பாதுகாத்து வாழ வைப்பேன். உனக்கும் உன் குடும்பத்தினருக்கும் தீங்கு செய்ய யார் எந்த எண்ணத்தோடு வந்தாலும்
உன் நிழலை கூட அவர்கள் நெருங்க முடியாத அளவுக்கு உனக்கு பாதுகாப்பு கவசமாக நான் இருந்து காப்பாற்றுவேன். உன் வாழ்க்கைக்கான ஒரு நல்ல நோக்கத்தை கொடுத்து உன்னை நல்லபடியாகவும் வாழ வைக்க இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படவே தேவையில்லை. தோல்வியை தாண்டி உனக்கான வெற்றியை கொடுத்து உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான மகிழ்ச்சியையும் நான் நிச்சயம் உண்டாக்கி தருவேன்.